Hi friends, நம்ம என்னதான் இப்ப யூடியூபை பார்த்து விதவிதமா செஞ்சாலும் அந்த காலத்துல பாட்டிங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சூப்பர் சீக்ரெட் தொக்கு தான் நான் இன்னைக்கு கத்துட்டு வந்திருக்கேன். சோ அது இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த தொக்கை நம்ம பருப்பு பொடி போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரெகுலராகவே ஒரு சின்ன உருண்டை சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் இஷ்யூ இருக்காது. அயன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இது செய்யறதும் ஈஸி. இதை 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 10-15 நாள் வரைக்கும் வெளியில வச்சு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது அப்படின்னு ஒரு சூப்பர் தொக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு நல்ல அடி கனமான ஒரு பாத்திரமா நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மல்லி விதை சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியணும். சொல்லப்போனால் நல்ல வாசம் வரும். அந்த கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும். வெந்தயத்தோட வாசம் வரும். கருகிடக்கூடாது. கருகுனதுன்னா கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே மாறிடும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இந்த தொக்கு மைய மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப நான் சொன்னல இந்த பருப்பு பொடி மிளகு பொடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டான கொரப்பொடியும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. நம்ம சேர்க்க வேண்டிய எண்ணெயெல்லாம் லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிள்ளையை நல்லா பொரிஞ்சு, இப்போ பச்சை பசேர்னு போடுற கருவேப்பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரும் பச்சைக்கு மாறும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதை நம்ம 1 மாதம் வச்சுக்க போகிறோம்ல, அதனால புளி கண்டிப்பாக சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம முன்னாடியே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு நாட்டு சக்கரை ப்ளஸ் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வரும். நம்ம அந்த வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கலாம். அது ஒரு சூப்பர் டெம்ப்டிங் டேஸ்ட் கொடுக்கும். கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லைன்னா தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இதுவுமே ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிட்டு இப்போ தேவையான எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், மிளகு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகுக்கு பதில் மிளகு பவுடரும் சேர்த்துக்கலாம் இந்த மழை காலத்தில் சாப்பிட்றப்ப. ஸோ அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்ந்து நல்ல எண்ணெய் வெளியில் வரணும். அந்தளவுக்கு சுருளை வதக்கணும். இதை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு, ரொம்ப தண்ணியால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை ரொம்ப நேரம் கூட சுண்ட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கட்டி ஆகிடும். நான் கட்டியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு அப்போ தான் 1 மாதம் லைஃப் அப்படிங்கிறது வருது. நீங்கள் 1 வாரம் தான் வச்சுக்க போகிறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 15 நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். புளி சேர்த்ததுனால கெட்டு போகாது. ஸோ இது நல்லா சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அமேசிங், அமிர்தமாக இருக்கும். தொண்டை வலிக்கெல்லாம் ரொம்ப இதமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் நிற்கும். வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ, பை.